பண்ருட்டி ராமச்சந்திரன் இன்றைக்கி சொல்லியிருக்காரு. ஓ பன்னீர்செல்வம் அவருக்கு தென் தமிழ்நாட்டில் நல்ல செல்வாக்கு இருக்காது. அவர் விஜயோடு சேர்ந்தால் விஜய்க்கு நல்ல வலு சேர்க்கும். இபிஎஸ்ஸுக்கும் அவருக்கும் ஒத்து வரல. அதனால் விஜய் அவர்கள் ஓபிஎஸ்ஸுடன் சேர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சொன்னது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் போன தடவை ராமநாதபுரம் பார்லிமெண்ட் தொகுதியில் நின்னார். அவர் தனியாக நின்னார். அவருக்கு 3 லட்சம் ஓட்டுக்கு மேலே கிடைச்சது. அதிமுக அஃபிஷியல் கேண்டிடேட்டை விட அதிகம் கிடைச்சது. எப்படி கிடைத்ததுன்னு அங்கே பார்க்கும்போது முக்குளத்தூர் நிறைய பேர் அவருக்கு ஓட்டு போட்டாங்க, இவருக்கு ஓபிஎஸ்ஸுக்கு. அதனால தான் 3 லட்சம் ஓட்டுக்கு மேலே அவர் வாங்கினார். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, தென் தமிழ்நாட்டில் அவர் மதுரை தேனி பக்கம் சேர்ந்தவர். அங்கேயும் அவருக்கு ஜாதி ரீதியான ஓட்டுக்கள் உள்ள வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்கிறார். அதனால் ராமநாதபுரம், திருநெல்வேலி இதிலெல்லாம் ஓட்டுக்கள் இதாகும், அதிமுக ஓட்டுக்களை பிரியும் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் அந்த இபிஎஸ்க்கு கொஞ்சமாச்சும் அரசியல் சாதுரியம் இருந்தால் அவரை கையில் போட்டுக்கணும். கெஞ்சுறார், கையெடுத்து கும்பிடுங்கிறார் ஓபிஎஸ், என்னை சேர்த்துக்கங்கிறார், எந்த பதவியும் வேணாங்கிறார். அப்படி இருக்கும்போது அதிமுகவை ஏன் பலவீனப்படுத்தணும்? இபிஎஸ் உண்மையிலே அதிமுகவை பலமாக வைக்கணும்னு நினச்சா ஓபிஎஸ்ஸையும் தேடி வர்ற ஓபிஎஸ்ஸையும் உட்கார வச்சுட்டு ஓட்டு பிரியாமல் பார்த்துக்கலாமே. ஆனால் இபிஎஸ் ஒத்த காலில் நிற்கிறார். அதிமுக தொண்டர் எல்லாம் சொல்கிறேன், இது இபிஎஸ் கட்சி இல்லை, எம்ஜிஆர் கட்சி. எம்ஜிஆர் கட்சியை பலப்படுத்தணும்னு உண்மையான அதிமுகக்காரன் நினைப்பான். இபிஎஸ்க்கு ஏன் பலப்படுத்தணும்னு நினைப்பு வரலன்னு தெரியல. சசிகலாவை கூப்பிடக்கூடாது, கூப்பிட வந்தீங்கன்னா கட்சியை கைப்பற்றுவாங்க. டிடிவி ஆபத்தானவர், அவரும் கட்சியை கைப்பற்றுவார். ஆனால் ஓபிஎஸ் அப்படி இல்லையே. அவர் கட்சியை விட்டு விலகி இவ்வளவு நாளாகி இன்னும் தனி கட்சிங்கிறத ஆரம்பிக்கலையே. அப்போ அவரை சேர்த்துக்கலாமே. அதிமுகவை ஏன் பலவீனப்படுத்தணும்?